இளையான்குடி பகுதியில் பருத்தி கொள்முதல் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதியில் மிளகாய், எள், பருத்தி விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டில் 1 கிலோ பருத்தி 80 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விலை வீழ்ச்சியால் விவசாயிகளின் விலையை நிர்ணயித்து கொள்முதல் நிலையங்களில் வாங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழை மிகவும் கம்மியாக உள்ள காரணத்தால் மகசூல் கிடைக்கவில்லை. மகசூலே கிடைச்சிருந்தாலும் வேலையாளர்களினுடைய நிலவரம் விலைகள் கூடிவிட்டது. 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா சம்பளம் கொடுக்கறதுனால அந்த பருத்தியை எடுத்து கொண்டாந்து வீட்டில் சேர்க்க முடியல. பருத்தியின் விலையும் மிக கம்மியாக உள்ளது. போன வருஷம் 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரை இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 65 ரூபா வரை தான் பருத்தி விற்கிது. போன வருஷம் நான் 5 ஏக்கர் பருத்தி விவசாயம் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் 1 ஏக்கர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னு, போன வருஷம் நான் பண்ண 5 ஏக்கர் பருத்தியில் 40,000 ரூபா நட்டம். இந்த வருஷம் 1 ஏக்கருக்கு இந்த நான் நிற்கிற நிலத்தில் கிட்டத்தட்ட 3 களை எடுத்திருக்கேன். 30,000 வந்திருக்கு. அது போக உரம் போட்டிருக்கான், தண்ணி பாய்ச்சிருக்கான், 40,000 ரூபா செலவழிச்சிருக்கான். இந்த வருஷம் இதனுடைய மகசூல் நான் எடுத்தேன்னா எனக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே நட்டம் வரும். இதனால பருத்தி மிகவும் பருத்தி விவசாயம் அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இந்த விவசாயத்தை தமிழக கவர்மெண்ட் காப்பாற்றணும்னா விவசாய நேரங்களில் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும். விவசாயிகளுக்கு ஏதாச்சும் மானியமோ நிவாரணமோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாக வேண்டும். இல்லாவிட்னா இந்த பருத்தி விவசாயம் அழிந்து கொண்டே போய் கொண்டுள்ளது. போன வருஷம் கிட்டத்தட்ட 700 ஹெக்டேரில் இருந்த பருத்தி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஹெக்டேர் 400 ஹெக்டேருக்கு வந்துருச்சு. அதனால இதில் கவர்மெண்ட் ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த பருத்தி விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும்.